Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு Anira Trendz. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு சேனல் கூட இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்கள். இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் இன்னும் ரெட் கலரில் இருந்துன்னா தென் ப்ளீஸ் கிளிக் ஆன் தட் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கூடவே இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த எம்ப்ராய்டரி ஃப்ரேம்ஸை எப்படி செக்யூர் பண்ணி வைக்கிறது, லைக் பைண்ட் பண்ணுறது, இல்லை ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ரெப் பண்ணுறது, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேயர் பை லேயராக இருக்கும். எப்படி ப்ளைவுட்ஸ் வந்து லேயர் பை லேயராக இருக்குது அந்த மாதிரி. ஸோ இது வந்துட்டு அந்த லைன் வந்துட்டு ஒரு 3 லைன் அந்த மாதிரி விட்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்து கொஞ்ச நாளில் வந்து அதை தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் ஒன்று ஒன்றா. ஸோ அதை வந்துட்டு எப்படி செக்யூர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இதில் வந்துட்டு ரொம்ப ஈஸியஸ்ட் வே தான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ தான் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி லேயர் பை லேயராக விட்டுட்டு வரும். ஆஸ் யூ ஒர்க் இந்த மாதிரி ஆகும். இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ்னால் திஸ் வில் டேமேஜ் தி மெட்டீரியல் ஆல்சோ. ஸோ அதனுடைய எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அது வந்துட்டு நம்மளோட மெட்டீரியலை வந்து நல்லா டேமேஜ் பண்ணி விட்ரும். ஸோ இதை வந்துட்டு செக்யூர் பண்ணுறதுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் நான் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியஸ்ட் மெத்தட் நான் எது ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே காட்டுறேன் பாருங்கள். இந்த டேப் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த டேப் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கே கிடைக்கும் அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்குது. இது இந்த மாதிரி கையில் இப்படி கிழிச்சா கூட வந்துடும், அன்லைக் செலஃபன் டேப். ஸோ இது வந்துட்டு பேப்பர் டேப் மாதிரி தான் இருக்கும். இது பேர் பார்த்திங்கன்னா மாஸ்கிங் டேப். இது எல்லா ஸ்டேஷ்னரி தென் சூப்பர் மார்க்கெட்ஸ் தென் பெயிண்ட் ஷாப்ஸ் அதில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் யூ கேன் ஆல்சோ யூஸ் லைக் பேப்பர் டேப், பெயிண்டர்ஸ் டேப், மாஸ்கிங் டேப், ஈவன் சர்ஜிக்கல் டேப் தட் இஸ் அவைலபிள் இன் மெடிக்கல் ஷாப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 45 ருபீஸ்க்கு ஒரு டேப் வாங்கிட்டிங்கன்னா நிறையா ரிங்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா எம்ப்ராய்டரி ஃப்ரேம்ஸை வந்துட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ வந்துட்டு எப்படி ஒட்டுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இதை வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வைக்காதீங்க. லைக் நான் இப்போ வைக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வைக்கணும். எதர் இன் திஸ் வே ஆர் திஸ் வே. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி வைங்க. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வைக்கக்கூடாது. ஓகே, கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது பைண்ட் பண்ணும்போது அது வந்துட்டு கர்வியாக வருதில்ல, அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அது மேலே அப்படியே பைண்ட் பண்ணிகிட்டே வரணும். இன்பிட்வீனில் வந்து இந்த மாதிரி சுருக்கம் வருதுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாவே அது வந்து செட்டில் ஆகிக்கும். அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக வைண்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இது வந்துட்டு இந்த மாதிரி வைண்ட் பண்ணுறதுனால இதனுடைய லைஃப்பும் வந்துட்டு நல்லாயிருக்கும். மோரோவர் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபேப்ரிக்கை வந்துட்டு எந்த வகையிலையும் டேமேஜ் பண்ணாது. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நான் ரொம்ப நாளாக போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் ஏதோ ஒரு ரீசன்னால் என்னால் பண்ண முடியல. ஸோ இது வந்துட்டு ஃபுல் லென்த்தும் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். ஸோ பிளாஸ்டிக்கில் இருக்கிறது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கொஷின்ஸில் கேட்குறீங்க கமெண்ட்ஸில். பட் எனக்கு தெரியல, நான் இதுவரை அது யூஸ் பண்ணதில்லை. மேபி நான் ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். பட் இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரேம்ஸ் ஒரு 50-60 ருபீஸ்க்கே கிடைக்கிது. ஃப்ரேம் நம்பர் 16 வாங்கிட்டிங்கன்னா ஸ்டிச்டு ப்ளவுஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ எம்ப்ராய்டரி பொறுத்த வரையும் ஃப்ரேமில் கரெக்டாக மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கை வலிலாம் வராது. இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரேம் இல்லாமல் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் உங்களுக்கு வந்துட்டு கை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும், ஃபிங்கர்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப வலிக்கும். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 50 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களோட ஒர்க் பண்ணிக்கலாம் ரொம்ப கஷ்டப்படாமல். இது வந்துட்டு நார்மலாக எல்லா ஸ்டேஷ்னரிஸ்லேயுமே உங்களுக்கு வந்துட்டு இப்போ எல்லாம் கிடைக்கிது. ஸோ இது ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், உங்கள் ஒர்க் ஈஸியாக முடியும். இப்போ வந்துட்டு ஃபைனலாக உங்கள் கையில் வந்துட்டு அதை ஃபுல்லாக ஒரு ரவுண்டு அமுக்கி விட்டுட்டிங்கன்னா அது பர்ஃபெக்டாக செட்டில் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம எம்ப்ராய்டரி ஃப்ரேம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்டிச்டு ப்ளவுஸ் வந்துட்டு எப்படி எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேணால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. நார்மல் ஃபேப்ரிக் வந்துட்டு எப்படி போடுறது அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அது ரொம்ப ஈஸி தான். ஸோ ஸ்டிச்டு ப்ளவுஸ் எப்படி போடுறதுன்னு நான் அதில் காட்டியிருக்கேன், அது போய் செக் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்துட்டு என்னோடய ஃபியூ அதர் எம்ப்ராய்டரி டுட்டோரியல்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்னும் செக் பண்ணலை அப்படின்னா என்னோடய ப்ளேலிஸ்ட் அனிரா ட்ரெண்ட்ஸ் ஹேண்ட் எம்ப்ராய்டரின்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதையும் வேணாலும் போய் செக் பண்ணுங்கள். அதனுடைய லிங்க்கும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன்.
இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் சப்போஸ் உங்ககிட்ட எம்ப்ராய்டரி ஃப்ரேம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ தட் உங்கள் மெட்டீரியலுக்கு எந்த டேமேஜும் வராது. உங்களோட எம்ப்ராய்டரி ஃப்ரேம்ஸ் வந்துட்டு ரொம்ப நாள் நீடிச்சிருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை.